ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரியும், பட் ஒரு டைமும் 1/2 இன்ச் 1/4 டேப்பில் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்களா? இல்லை இப்போ தான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன், லைன் ட்ரா பண்ணால் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன், லைன் இல்லாமல் எனக்கு குறுக்கடா போகுது ஸ்டிச் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. பேசிக்ஸ் ஆஃப் ஸ்விங் எபிசோட் 19. ஃபஸ்ட்டு உங்களோட மிஷின் லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே நீடில் இருக்குல்ல, இங்கே நீடில் இருக்கிற இடத்துல இந்த ஸ்ட்ரைட் இதை 1 இன்ச்சுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் கிட்ட கரெக்டாக அந்த லைனை வைக்கிறேன். வைக்கும்போது இங்கே 1/4 கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் கரெக்டாக 1/4. அண்ட் 1/2 இன்ச் லைன் கரெக்டாக 1/2 இன்ச் லைன் கூட அலைன் ஆகுது. 3/4 லைன் கரெக்டாக 3/4 கூட அலைன் ஆகுது. 1 இன்ச் லைன் கரெக்டாக 1 இன்ச் கூட அலைன் ஆகுது. அதை தாண்டி இங்கே வரீங்கன்னா இது 1/4. ஃபஸ்ட்டு இந்த ரீடிங்கை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணாதான் உங்களால் லைன்ஸே இல்லாமல் கரெக்டாக மிஷின் ரீடிங்கை வச்சே பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங் கொடுக்க முடியும். 1/8னா என்ன? இப்போ இந்த நீடில் பக்கத்தில் நான் இப்படி வச்சுக்கிறேன். நீடில் இந்த பிளேஸில் தான் நீடில் இருக்கும். நீடில் பக்கத்தில் ஸ்டிச் கொடுக்குறீங்கன்னா 1/8. கொஞ்சம் தள்ளி, அதாவது நீடில் பக்கத்தில் இந்த ப்ரெஷர் ஃபுட் இருக்குல்ல, அதோட 1 ஃபீட் கிட்ட நீங்கள் அலைன் பண்ணிங்கன்னா 1/4. இப்போ அந்த அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் கைட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைன் ட்ரா பண்ணி அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். லைன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோல்ட் பண்ணி, இப்போ நான் ஒரு 1/4 ஸ்டிச் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல இருந்து இங்கே எனக்கு 1/4 இன்வர்ட்ஸாக ஸ்டிச் வேணும். கரெக்டாக என்ன பண்ணுவேன், இந்த ஃபூட்டர் கிட்ட இங்கே லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைன் கிட்ட அலைன் பண்ணிவிடுங்க. அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணக்குள்ளே நீடில் தான் உங்கள் ஐ பார்க்கணும். see here. ஸோ கரெக்டாக இந்த பிளேஸில் அலைன் பண்ணிக்கோங்க. பீயிங் அ பிகினர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சீம் கைடை அலைன் பண்ணிவிடுங்க. அலைன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணக்குள்ளே ஸோ பர்ஃபெக்டாக ஒரு 1/4 டிஸ்டன்ஸில் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இதே இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல இருந்து 1/2 இன்ச்சுக்கு நான் அலைன் பண்ணும். 1/2 இன்ச் லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட சீம் கைடை நான் இங்கே வச்சுட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஸோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சா ஸ்டிச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 இன்ச் ஸ்டிச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து பண்ணிக்கோங்க. உங்களோட சீம் கைடை பர்ஃபெக்டாக இங்கே வச்சுருங்க. சீம் கைடு வந்து ஆடட் அட்வான்டேஜ். இது இருக்கிறதுனால இதை தாண்டி உங்கள் ஃபேப்ரிக் போகாது. 1 இன்ச் டிஸ்டன்ஸ் டேப்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ இந்த டேப்பை நான் இங்கே வைக்கிறேன். கரெக்டாக இருக்கா 1 இன்ச்? அதே மாதிரி 1/2 இன்ச் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. 1/4 பாருங்கள் கரெக்டாக இருக்குது. 1/8 எப்படி ஸ்டிச் பண்ணணும்? ஸோ இந்த நீடில் நான் சொன்ன மாதிரி இந்த நீடில் கிட்ட இந்த ஃபீட் இருக்குல்ல, இந்த ஃபீட்டை தாண்டி போகவே கூடாது. ஃபீட்டை தாண்டி போயிடுச்சுன்னா 1/4 ஆகிடும். ஃபீட்டை தாண்டி போகாமல் கரெக்டாக அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்டில் வச்சு ஸ்டிச் பண்ணும். 1/8 கரெக்டாக, இது 1/4னா அது 1/4 பாதி 1/8 கரெக்டாக ஸ்டிச் ஆகிருக்கா? ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களோட மிஷின் ரீடிங்ஸை வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மிஷின் ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்டிச் வரும். ஒரு டைமும் நீங்கள் டேப் எடுத்து 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பிகினராக இருக்கீங்களோ இல்லை ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரியும், நான் டீச் பண்ண இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் வருதான்றதை கமெண்ட்டில் ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ஸ்விங். கீப் லேர்னிங்.